வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எந்தெந்த திட்டங்கள்லாம் உடனே உடனே நிறைவேத்த போறாரோ அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்துட்டே இருக்குங்க. என்ன காரணம்னா, இது அவர் குடுத்த வாக்குறுதி தான். இந்த வீடியோக்குள்ள கொஞ்சம் பாருங்களேன். இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே? தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம், இந்தியாவிலேயே நாங்க தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? அதனால ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது. ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க, ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிக்க நினைச்சீங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம்.